இப்போ எல்லாருமே விரும்புகிற கலர் வந்துட்டுங்க பிளாக். நல்லா அருமையாக பார்க்கறதுக்கும் நல்லா எங்கேயாவது ஒரு நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்கனாலும் உங்கள் வண்டி கொண்டு போய் நிறுத்தும் போது உங்கள் வண்டி வித்தியாசமாக தெரியும். செராமிக்கும் இந்த கிராஃபைனும் போட்டுட்டா சாதா பிளாக் இருக்கிறது ஜெட் பிளாக்காக மாறி நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக. அதுவும் இல்லாமல் அந்த வண்டி நீங்கள் மழையிலையோ வெயில்லையோ மண்ணுலேயோ ஓட்டிகிட்டு போனாலும் கிராஃபைனுக்கு அப்புறம் உங்கள் வண்டியில் இருக்கிற பாடியில் இருக்கிற பெயிண்ட்டுக்கு கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லை, அந்தளவுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் புது வண்டி தான் எடுத்திருக்கேன், பிரச்சனையே இல்லைன்னு. நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அதை வந்துட்டு நீங்கள் அன்னாடு வீட்டில் வச்சு யாரையோ வச்சு வாஷ் பண்ணுவீங்கள, நீங்கள் பண்ணுவீங்க, எதையோ துணி தேய்ப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. மேலே இருக்கிற பெயிண்ட்டோட கோட்டிங் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பெயிண்ட்டு டல்லாகி அது கடைசியில் வண்டியே ஒரு லுக்கே போயிடும் உங்களுக்கு. அதனால் முதல்லையே அந்த பெயிண்ட்டை பாதுகாத்துக்கிறதுக்காக செராமிக்கோ இல்லாட்டி கிராஃபைனோ பண்ணிக்கோங்க. உங்கள் பெயிண்ட்டை சேஃப்டி பண்ணணும்னா இது பண்ணிக்கோங்க. ஏன்னா விவரத்தை சொல்கிறேன், நீ டெய்லி வாஷ் பண்ணிட்டு துடைக்கிறீங்க, நல்ல யோசனை பாருங்கள். ஒரு பெயிண்ட்டுக்கு மேலே நம்ம துணியை வச்சு துடைக்க அந்த பெயிண்ட் இன்னும் இதாகிட்டே இருக்குங்களா, அதோட இது கொஞ்சம் லைன் அப்படி குறைஞ்சிக்கிட்டே அப்படி உங்களுக்கு அந்த கிளார்னஸ் குறைஞ்சி போயிருமில்ல. அதுக்காக வாங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இது சேஃப்டி பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், உடனே வாங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரோம்.